ஏற்கனவே பருவநிலை மாற்றத்தால் நிகழும் இயற்கை சீற்றங்களால் மக்கள் படாத பாடுபடும் நிலையில் இப்படி இத்தனை அரிய வகை மரங்களை இருந்த இடம் தெரியாமல் அழிப்பதற்கு எப்படித்தான் மனம் வருகிறதோ? நாமக்கல் மாவட்டம் தாண்டா கவுண்டனூர் கிராமத்தை ஒட்டிய மலைப்பகுதியில் தமிழ்நாடு அரசின் நுகர்பொருள் வாணிப கழகத்தின் கிடங்கு அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஆரம்பத்தில் 2 ஏக்கரில் மட்டுமே கிடங்கு அமைக்க திட்டமிட்டுள்ளதாகவும், வனப்பகுதிகளை அழிக்காமல் பசுமையாக கிடங்கு அமைக்க முடிவு செய்திருப்பதாகவும் அதிகாரிகள் வாக்குறுதி தந்ததாக தெரிகிறது. வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இதே பகுதியில்தான் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பாக சமூக காடு வளர்ப்பு திட்டத்தின் கீழ் பாலமரம், ஊஞ்சமரம், புருசமரம், வேப்பமரம் உள்ளிட்ட பல அரிய வகை மரங்கள் நடப்பட்டதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். ஆனால் 2 ஏக்கர் அளவில் கட்ட திட்டமிடப்பட்ட நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கு தற்போது 12 ஏக்கர் பரப்பில் அமைக்கப்படுவதாக மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். அரிசி கிடங்கு, ரேஷன் அரிசி கிடங்கு வரதாக சொல்லி முன்ன கொஞ்சமாக எடுத்தாங்க, மறுபடியும் 2 ஏக்கரா எடுத்தாங்க, அப்புறம் 4 ஏக்கரா எடுத்தாங்க. இப்போ 12 ஏக்கரா பரப்பளவுக்கு எடுக்கிற அளவுக்கு கல் ஊனி இருக்குதுங்க. இப்போ ஒரு 4 ஏக்கரா எடுத்துட்டாங்க, மீதி இன்னொரு 6 ஏக்கரா எடுக்கிறதுக்கு பிளான் போட்டு கல் ஊனி அதில் மரம் புடுங்க இது பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டுமின்றி இயற்கையை பாதுகாப்பதாக கூறிவிட்டு கட்டடம் கட்டுவதற்காக நூற்றுக்கணக்கான மரங்களை வெட்டி விற்றுவிட்டதாகவும், 2 ஏரிகள், ஓடை, ஒரு குட்டை என நீர்நிலைகளையும் தடம் தெரியாத அளவுக்கு அழித்து சமன்படுத்திவிட்டதாகவும் மக்கள் குமுறுகின்றனர். மரத்தை வெட்டுவதால் ஏற்படும் பாதிப்புகளை எண்ணி கவலைப்படும் மக்கள் இதில் வனத்துறை தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுத்து இயற்கையையும் மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நுகர்பொருள் வாணிபக கிடங்கு அமைக்கிறதுக்கான ஒரு திட்டத்தை கொண்டாந்து இதில் ஒரு 800 மரத்துக்கு மேலே பிடுங்கி ஒரு 2 ஓடையை ஆக்கிரமித்து ஒரு பண்ணை குட்டையை மூடிட்டு இது வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 300-400 மரம் புடங்கிறதுக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கிறாங்க. மரங்களை அழிப்பதால் மழை நின்று போகிறது, மழை இல்லை என்றால் வெப்பம் அதிகமாகிறது. உலக வெப்பமயமாதல் காரணமாகத்தான் பல இயற்கை பேரிடர்கள் உருவாகி மக்களின் வாழ்வை உருக்குலைக்கிறது. இவ்வளவு ஏன், நூற்றுக்கணக்கானவர்களை உயிர் பலி வாங்கிய வயநாடு நிலச்சரிவுக்கு கூட உலக வெப்பமயமாதலும் காடுகள் அழிப்பும் தான் காரணம் என வானிலை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். வயநாடு கோரத்தை கண்முன்னே பார்த்தும் கூட பாடம் கற்கவில்லை என்றால் நாமும் ஒரு நாள் மண்ணோடு மண்ணாகத்தான் காணாமல் போக நேரிடும் என எச்சரிக்கின்றனர் இயற்கை ஆர்வலர்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.